हरे कृष्ण। हरे कृष्णा माता जी எல்லாருக்கும் हरे कृष्णा हरे कृष्णा माता हरे कृष्ण प्रभु जी எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாதாஜி காலை வணக்கம். हरे कृष्णा. இன்னைக்கு துளசி ஆர்த்தி பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு இந்த சேவை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஸ்ரீ துளசி பிரணாம் மந்திரம். वृन्दाय तुलसीदेव्याय प्रियाय केशवक्षता विष्णुभक्तिप्रदे देवी सत्यवत्याय नमो नमः। हरे कृष्णा। वेलकम निवेदिता। हरे कृष्णा। हरे हरे कृष्णा। कृष्ण प्रभु. हरे हरे कृष्णा माताजी எல்லாருக்கும் வணக்கம். हरे कृष्णा दंडत प्रणाम। हरे कृष्णा प्रभु எல்லாருக்கும் हरे हरे कृष्णा कृष्णा। हरे कृष्णा प्रभु। हरि बोल माताजी। हरे कृष्णा। हरे कृष्णा हरे प्रभु। कृष्णा प्रभु दंडवत प्रणाम। हरे कृष्णा हरे कृष्णा। நம்ம கிளாஸ் ஆரம்பிப்போம். நம்ம அவங்க நடத்தி कृष्ण முடிச்சதுக்கு प्रभु। அப்புறம் நம்ம பேசுவோம். ஓகே? இப்ப कृष्ण துளசி प्रभु। ஆர்த்தி பண்ணிடுவோம். नमो नमः तुलसी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः राधा कृष्ण सेवा पाबो ए अभिलाषी राधा कृष्ण सेवा पाबो ए अभिलाषी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः ये तो मारा शरणालोय तारा वंश पूर्णा होय कृपा कोरी कोरो तारे वृंदावन वासी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः मोरा अभिलाषा विलास कुंज दियो आशा नयन हरि बो सदा युगल रूप रासी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः एनी वेदानादारा शाकिरानुगाता कोरो सेवाधिकारा दिए कोरो निजदासी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः दीना कृष्ण दासे कोय ये नमो राहोय श्री राधा गोविंदा प्रेमे सदा ये नबासी नमो नमः तुलसी कृष्णा प्रेयसी नमो नमः यानि कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि तानि प्रणश्यन्ति प्रदक्षिण पदे पदे यानि
कानि च पापानि ब्रह्महत्यादिकानि च तानि प्रणश्यन्ति प्रदक्षिणपदे पदे नमो नमः। तुलसी कृष्ण प्रेयसी नमो नमः। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी जय वृंदे देवी। जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी जय तुलसी महारानी। जय वृंदे जय वृंदे जय वृंदे जय श्री वृंदे। जय देव वृंदे तुलसी महारानी की जय। श्रील प्रभुपाद की जय। श्रील गुरु महाराज की जय। निताय गौर प्रेमानंदे हरि बोल। Hare Bol, Hare Krishna. Thank you, Mataji. थैंक यू। हरे कृष्ण माता हरे कृष्ण माताजी हरे कृष्ण ಎಲ್ಲ ಮಾತಾಜಿ ಪ್ರಭುಕ್ಕ ಎಲ್ಲ ಮಾತಾಜಿ ಹರೇ ಕೃಷ್ಣ இன்னைக்கு ஸ்லோகாவும் நம்மளுக்கு இன்னொரு மாதாஜி சொல்லி தர போறாங்க. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. பிரியதர்ஷினி மாதாஜி, ஒரே நிமிஷம் மாதாஜி, ஸ்லோகா ஷேர் பண்றேன். எஸ் மாதாஜி, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு பகவத்கீதா 4வது அத்தியாயம் ஸ்லோகா நம்பர் 22. यदृच्छालाभसन्तुष्टो द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते। Hare Krishna Mataji, voice not clear Mataji. यदृच्छालाभसन्तुष्टो यदृच्छालाभसन्तुष्टो द्वन्द्वातीतो विमत्सरः द्वन्द्वातीतो विमत्सरः समसिद्धावसिद्धौ च समसिद्धावसिद्धौ च कृत्वापि न निबध्यते। कृत्वापि न निबध्यते। மாதாஜி சவுண்டே இல்லையே மாதாஜி. சவுண்ட் வரலையா? கேக்குது, வேணா கொஞ்சம் கூட மைக்குக்கு பக்கத்துல வந்துருப்பா. இப்பதான் சவுண்ட் வந்துருக்கு. அது தரணித்தாது. நீங்க பேசுற சவுண்ட் நல்லா இருக்கு, அவங்க பேசுறது சவுண்ட் கம்மியா இருக்கு.
இப்ப கேக்குதா மாதாஜி? ஓகே. பிரியா இப்ப மாதாஜி டபுள் குழந்தையில டபுளா இருந்து அந்த கேக்குது. சவுண்ட் தான் வரும். ஏன் பிரபு? பிரியா மாதாஜி குழந்தையில இருந்து அந்த சவுண்ட் தான் வரும். ஆமா, அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. அவ ரொம்ப சாத்விகமான பொண்ணு. அது நந்து மாதிரி கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु ஹரே கிருஷ்ணா. அப்புறமா ஸ்லோகம் லெட் இட் கண்டினியூ. हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யாராவது வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ் சுப்பிரமணியம் பிரபுஜி வாசிக்கலாம். माताजी இன்னொரு அவங்க பாடுங்க. மாதாஜி வாசி பதம் 22. யத்ருச்சலாப சந்துஷ்டோ வன்வாதிதோ விமத்சரக சமக சித்தௌ அஜிதௌ ச ருத்வாபீனானி வர்ஷதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கவிதா மாதாஜி எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. தண்டத் பிரணாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ், ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. சாரி, கொஞ்ச நாளா உங்களை பாக்குறது ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. ஒரு வாரமா டூர்ல இருந்ததுனால எனக்கு ஒரு இன்னொரு வந்து செட்டில் ஆயிருந்தேன் ஒரு 2-3 நாளுக்கு. தென் இன்னைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னைக்கு முதல் தடவையா ஒரு டிவோட்டி வந்திருக்காங்க. நம்ம ஃபேமிலியில இன்னொரு பொண்ணு ஜாயின் பண்ண போறா. தர்ணிதாவோட அண்ணனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பொண்ணை. விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மகாபிரபுவோட பேர் தான் வந்திருக்கு, விஸ்வா அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வா, இஸ் இட் பாசிபிள் டு கீப் த வீடியோ ஆன் ஃபார் 1 minute, 1 second? பாசிபிளா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. Hello everyone. Hare Krishna. நியூ டு த ஃபேமிலி. இதெல்லாம் என்னோட ஃபேமிலி தான். we are all in a கிளியரா வரல பிரபு. வீடியோ வரல பிரபு. வீடியோ வரலையே. விஸ்வா பார்க்க முடியலையே. நீங்க ராகிங் பண்றீங்க புது பொண்ண. நாங்களே பார்க்கணும்ல பிரபு. நீங்க மட்டும் எல்லாரும் பார்க்கணும்ன்றதுக்காக கேட்டேன் பிரபு. ஓகே, விஸ்வா கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? One second. எங்களுக்கெல்லாம் தெரியல பிரபு. நீ வருவாங்க மாதாஜி. பொண்ணு அப்படி டக்குன்னு வந்துருவாள, மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வராண்டாமா. நீங்க எல்லாம் என்னெல்லாம் வேலை பண்ணீங்க உங்க அத்தனை ஏமாத்துறதுக்கு? நாங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரபு. சரி சரி. Actually camera கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. It's okay, it's okay. One second. Yeah, you take your time. நர்வஸ்லாம் ஆகாத. இது எல்லாமே நம்ம ஃபேமிலி தான். இதுல இருக்கிறதெல்லாம் அத்தை மாமா அப்பா அம்மா எல்லாருமே. So nobody is a stranger here. Okay? தர்ணிதா பாரு, அப்பா என்னப்பா பண்றா அப்படின்றா. ஏய் விஸ்வா, இஸ் இட் ஓகே? நீ வீடியோ ஆன் பண்ணலாம்னாலும் பரவாயில்ல. யூ கேன் டூ இட் லேட்டர். டோன்ட் பி டென்ஷன் ஆக வேண்டாம். அப்பா அம்மா மட்டும் இல்ல, தாத்தாவும் இருக்காங்க. ஆமா, தாத்தா கூட இருக்காங்க நினைப்பீங்க. ஏன்னா புது பொண்ணு இல்லையா, வந்தா அப்படியே நர்வஸா இருப்பா. ஐயா ஸ்ரீ விஸ்வா கம். Somebody can spotlight, add spotlight. Yeah, fine. ஹரே கிருஷ்ணா விஸ்வா. இன்ஃபேக்ட் நான் விஸ்வா இன்னைக்கு தான் நானே நேர்ல கொஞ்சம் அதிகமா பாக்குறேன். அன்னைக்கு கூட அவங்க அப்பா அம்மாவை தான் அதிகமா பார்த்தேன் நானு. So nice Vishwa. Thank you. Welcome to the family of Krishna. அரே போல் அரே. எல்லாரும் அவளுக்காக சாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அவளோட ஆசீர்வாதம் என்னுடைய. Yes, let us welcome by chanting one time Hare Krishna. Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Rama Rama, Rama Hare Hare. Thank you very much. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அவளோட லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. Thank you very much. Hare Krishna. Hare Krishna. Thank you Vishwa. Thank you. சாரி, உன்னை சர்ப்ரைஸா இந்த மாதிரி பண்ணதுக்கு ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். சடன்லி ஒரு பரமாத்மா அந்த மாதிரி சொன்னாரு. யா சொல்லுமா. Actually, sorry. Election அதே மாதிரி இருக்கா. ராதா மாதிரி இருக்காளா? சந்தோஷம். ஓகே, சரி, மைக்க ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம். ஓகே.
ஓம் அஜ்ஞானந்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனாச்சலாக்கிய சச்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாಶ್ಚಾತ್ಯ தேச தாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, ஜஸ்ட் ஓப்பனிங் கொஸ்டின். உங்க லைஃப்ல நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அண்ட் தோல்வி ரெண்டுமே இருக்கணும். அதை யார் ஷேர் பண்ண போறீங்க? 1 or 2 devotees can do this. உங்க லைஃப்ல நீங்க கன்சிடர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய தோல்வி. கிருஷ்ண பிரபு. யா, சொல்லுங்க. பிரபு, எங்க ஹஸ்பண்ட் இறந்து 11 years ஆகுது பிரபு. ஒரு பொண்ணு 12th முடிச்சிருந்தா, ஒரு பொண்ணு 9th முடிச்சிருந்தா. நிறைய கஷ்டங்கள் இருந்தாலும் யாருடைய ஹெல்ப் இல்லாம நாங்க வளர்த்து வேலைக்கு அனுப்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பிரபு. ஹரி போல். So this is your success. ஆமா பிரபு. ஓகே. லாஸ் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லையா? ஹஸ்பண்ட். ஆமா பிரபு. இதனால வரைக்கும் அவர் நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். எப்ப கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்தேனோ அவரை மறந்துட்டேன். ஹரி போல், ஹரி போல். He'll be fantastic மாதாஜி, டோன்ட் வரி. நீங்க பண்ணக்கூடிய ஒரு பக்தியும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணும். எந்த லெவலுக்கு பக்தியோட பவர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஈவன் நம்ம இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, பூர்வ ஜென்மத்துல நம்ம வேற ஏதாவது மிருகமா இருந்தா கூட அந்த அப்பா அம்மா அந்த சொந்தங்களுக்கு கூட பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ டோன்ட் வரி, யுவர் ஹஸ்பண்ட் வில் பி ஃபேண்டாஸ்டிக். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. யா, சொல்லுங்க பிரபு. சேம் ஸ்டோரி தான் பிரபு எங்களுக்கும். சரிங்க ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நான் யா, சொல்லுங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, என்னுடைய மிகப்பெரிய தோல்வி என்னன்னா, லைஃப்ல இது வரைக்கும் ஸ்டடியா நிக்க முடியல. அதாவது இந்த லைஃபை விட்டுட்டு ஸ்டடியா வந்து ஒரு இடத்துல நிக்க முடியல. மிகப்பெரிய வெற்றி என்னன்னு சொன்னேன்னா, இப்ப கிருஷ்ணா கான்சியஸ்ல வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கேன் பிரபுஜி. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கிருஷ்ணர் வெற்றி பண்ணி என் லைஃப்ல உடனே நம்பிக்கை இருக்கு. ஹரிபால், ஹரிபால். வெரி குட் பிரபுஜி. தேங்க்யூ ஹரிசங்கர் பிரபு. வேற யாருக்காவது இன்னும் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கலாம்? ஹரே கிருஷ்ணா பிரபு. யா, சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பாப்பா ஒண்ணு டேக் கேர் நான் பாக்குறேன். கே கீதா பேசுறேன். பாப்பா உங்ககிட்ட ஹரே கிருஷ்ணா சொல்லணுமா? 3 வயசு பாப்பா இருக்கு. ஹரே கிருஷ்ணா பாப்பா. உன் பேர் என்ன? உங்க பேரு? அவந்திகா. சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. கை தூக்கி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. So sweet of you. So nice. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே ராமா ஹரே மாமா ராம ராம ஹரே ஹரே. So sweet, so sweet. கேப்பா பிரபு. பாப்பா நான் சொல்றேன் ஆண்டி, நான் சொல்றேன், நான் பேசுறேன் அந்த அங்கிள் கிட்ட. வெரி குட், வெரி குட். ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா இன்னைக்கு 4வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம். யத்ருஷ்ய லாப சந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தௌ அசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே அப்படின்னு சொல்லிட்டு, சோ எதிர்ச்சியா ஒரு லைனா பார்க்கலாம் நம்ம. எதிர்ச்சியா லாப சந்துஷ்டோ. எதிர்ச்சியா அப்படின்னா நம்ம தமிழ்ல சொல்லல, எதிர்ச்சியா வந்தேன், அப்படியே அந்த பக்கம் வந்தேன் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி அப்படிலாம் இல்ல, எதிர்ச்சியா வந்தேன். அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான், எதிர்ச்ச. அதாவது நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய முயற்சி பண்ணிலாம் இல்லாமல் ஒரு ஆர்டினரி யதார்த்தமாக லாப, அதாவது எதர்ச்சியாக ரொம்ப பிரயத்தனம் எல்லாம் பண்ணாம தானாக வரக்கூடிய லாபத்தை வைத்து சந்துஷ்ட திருப்தியாக இருத்தல். சோ பகவான் முதல் லைன்ல என்ன சொல்றாரு? எதிர்ச்சியா லாப சந்துஷ்ட. இந்த ஒரு வார்த்தை பாத்தீங்கன்னா, சந்துஷ்டன்ற வார்த்தை பகவத்கீதையில நிறைய இடத்துல, கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துல யூஸ் ஆகுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம லைஃப வாட் எவர் இட் இஸ், we have to be happy with whatever. ஏன்னா அவனின்றி ஒரு புல்லும் அசையாது அப்படின்னு இருக்கும்போது, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் சிலது நடக்கிறது, சிலது உடஞ்சு போறது, சிலது இல்லாமல் போயிடுறாங்க. இது எல்லாமே அவரோட சாங்ஷன் இல்லாம நடக்குமா? சோ அவரோட விருப்பப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தனானவன் அத ஏத்துக்கணும், திருப்தியோட ஏத்துக்கணும். எனக்கு இத்தனை நாள் அவரோட இருந்தேன், எனக்கு அது சந்தோஷம்.
இவ்வளவு கிடைச்சிருக்கு, பரவாயில்ல, இதாவது கிடைச்சிருக்க, இது கூட இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் எவர் கம்ஸ் நேச்சுரலி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி இருந்தாலும், குறைவா இருந்தாலும், கூட இருந்தாலும், குறையா இருந்தாலும், அதை பகவான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு சந்துஷ்ட, அதை திருப்தியாக ஏத்துக்கணும். இப்ப முக்கியமா நம்மளுக்கு திருப்தி எதுல வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணத்துல, சொத்துல இல்லையா? என்னதான் கொடுத்தாலும் அவளுக்கு 6 அடி கூடி போச்சு, அவனுக்கு இவனுக்கு கூடி போச்சுன்னு சொல்லிட்டு 25 வயசு 50 வயசு 60 வயசு வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க. கடைசியில சொத்து தகராறுல அண்ணனும் தம்பியும் அக்கா தங்கச்சி எல்லாம் பிரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் இடம் அப்படி கூடி போச்சு இப்படி கூடி போச்சுன்னு சொல்லிட்டு. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொஞ்சம் கொடுக்கல, அவனுக்கு கொடுத்துட்டா, அந்த மாதிரி எல்லாம் போகிறது. ஓகே, சோ இந்த ஒரு ப்ரொமோஷனுக்காகவோ ஒரு பணத்துக்காகவோ அதீத முயற்சி எதுவும் பண்ண வேண்டாம். அதெல்லாம் தானா வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பண்ணக்கூடிய முயற்சினால நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. இதெல்லாம் இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அத்தனையும் நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்மளுக்கு ஏத்தா போலதான் இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது. அதான் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல கூட பார்த்தோம். கர்மநேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கிடைச்சனா, பலத்துல நம்மளுக்கு அதிகாரமே கிடையாது. நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்னு எனக்கு இவ்வளவு வரணும் சொல்லவே முடியாது இல்லையா? பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருந்தவர் இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் கூப்பிட்டு எங்க நாட்டுல ஒரு அமெரிக்கால நீங்க ரிஃபைனரி ஓபன் பண்ணுங்கன்றாரு. கவனிச்சிங்களா? ஒரு 10 நாளுக்கு முன்னாடி இவர் ஆக்சுவலி இந்த திருபாய் அம்பானி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி துருக்கியில பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்தாரு ஒரு லேபரா. இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் உலகமே பயப்படுறது. அவர் இந்த அம்பானி ஃபேமிலியை கூப்பிட்டு இந்த அமெரிக்கால ஒரு பெட்ரோல் பங்க் ஒரு பெட்ரோல் பங்க்ன்ற பாருங்க, ஒரு ரிஃபைனரி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எஸ், சோ இவர் எப்படி இப்படி ஆனாரு? அப்ப பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவெல்லாம் இன்னைக்கு பெரிய பணக்காரனா இருக்கானா? கிடையாது. கரெக்டா? இதோட அதிகமா மூளை இருக்கிறவங்க, இதோட அதிகமா படிச்சவங்க இன்னைக்கு இந்தியாலேயே ஒரு பெரிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு IIMல படிக்கணும், இல்லைன்னா IITல படிக்கணும். எத்தனை பேர் இந்த தீருபாய் அம்பானிக்கு கீழே IIMல முடிச்சுட்டு அவர் கீழே வேலை பார்த்தாங்க? அவர் மீட்டிங் போட்டா அதுல பாதி பேர் IIMல இருந்து வந்திருப்பாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து MBA முடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா இவர் பெருசா படிச்சவர் கிடையாது. கரெக்டா இல்லையா? சோ வாட் எவர் வி கெட் பலன், அதோட நீ செய்யறதுக்கு வேணா நீ பண்ணிக்கோ, என்ன பண்ணு, ஆனா என்ன கிடைக்கணுமோ அதுதான் உனக்கு கிடைக்கும். தட் இஸ் வாட் கிருஷ்ணா சேஸ். சோ அப்ப ஏன் நீ அதீத பிரயத்தனம் பண்ற? ஏன்னா இந்த சங்கத்துல இருக்கிறவங்களோட கோல் என்ன? இன்னொரு பிறப்பு இருக்கக்கூடாது. அப்ப நம்ம அதீத பிரயத்தனம் பண்றதெல்லாம் அடுத்த ஜென்மத்துக்கு வர போறது. அதுக்கு எதுக்கு இப்ப பண்ண? நான் தான் அடுத்த ஜென்மம் வேண்டான்னு உட்கார்ந்துட்டு இருக்கானே. கரெக்டா? சோ அதனால பக்திக்கு 6 விஷயங்கள் சொல்றாங்க, நாசம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பக்திய. அத்தியாகாரா பிரயாஷ்ச பிரஜல்போ நியமாகிரக ஜனசங்கஸ்ய லௌல்யம் ச ஷத்பீர் பக்திர் வினஷ்யதி. சோ அதுல அத்தியாகார தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைக்கிறது, தேவைக்கு அதிகமாக சாப்பிடுறது. அடுத்தது பிரயாச, தேவைக்கு அதிகமாக முயற்சி பண்றது, பௌதிக விஷயங்களுக்கு தேவைக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுல இருக்கட்டும், ஓடி ஓடி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓடி ஓடி பணம் சம்பாதிக்கிறது, அதிகமாக உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. எதுவா இருந்தாலும் அதீதமாக பண்றது, அதிகமாக பண்றது, அதை நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரூப கோஸ்வாமி ஆச்சாரியா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேக் டு கிருஷ்ணா, எதிர்ஷய லாப சந்துஷ்ட. நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதோ பகவானோட கிருப்பையினால அதை வைத்து சந்தோஷமா இருக்கணும். அதுக்குன்னு அர்த்தம் வேலைக்கு போகாம இருக்கணும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நம்ம ஹானஸ்டா ஒர்க் பண்ணணும். கொடுத்த 8 மணி நேரத்தை ஒழுங்கா வேலை செய்யுங்க. அந்த நேரத்துல உட்காந்துட்டு வேற வேலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 மணி நேரம் 12 மணி நேரம் உட்கார்றதுக்கு பதில் நான் 8 மணி நேரம் பார்ப்பேன் வேலை, ஆனா கரெக்டா வேலை பார்ப்பேன். ஸோ அதை மாதிரி நம்ம ஹானஸ்டா வேலை செஞ்சுட்டு பகவான் என்ன படி அளக்குறாரோ, ப்ரமோஷன் கொடுத்தா வாங்கிக்கோங்க, ப்ரமோஷன் கொடுக்கலன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்க்ரிமெண்ட் கொடுத்தா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வாங்கிக்காதீங்க, நோ ப்ராப்ளம். எந்த விதமான ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லாம பி ஹாப்பி வித் வாட் எவர் கம்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் அக்கார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எத்ருஷ்ய லாப சந்துஷ்ட. 2வது பாயிண்ட், திரந்த்வா தீதஹ, இருமைகளை விட்டு விலகு. ஐயோ என்ன வேலை என்ன வேலை என்ன வேலை, வெயில ஏன் குறை சொல்றீங்க? அந்த சூரியன் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சோறே கிடையாது. கரெக்டா? அவர் உட்கார்ந்து போட்டோசிந்தசிஸ் பண்றதுனாலதான் உங்களுக்கு கீரைகளோ காய்கறிகளோ கிடைக்கிறது இல்லையா? ஸோ வாட் எவர் இட் இஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த சன்.
ஸோ இட் இஸ் அ சீசன். இன்னைக்கு சூடா இருக்கும், நாளைக்கு மழை பெய்யும், நாளைக்கு குளிரும். இட் இஸ் அ சீசன், பொறுத்துக்கணும். திஸ் இஸ் வாட் கிருஷ்ணா சேஸ் இன் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஹோல் பகவத்கீதா. என்னது யாருக்கு தெரியும்? 2.7 நினைக்கிறேன். அது யாருக்கு தெரியும்? பொறுத்துக்கொள். என்ன ஸ்லோகம்? மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ. வெரி குட். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுக துக்கதா ஆகமா பாயினோ நித்யாஸ் தம் திதிக்ஷஸ்வ பாரத. திதிக்ஷ்வ பொறுத்துக்கொள். எதை மாதிரி பொறுத்துக்கணும்? சீத உஷ்ண. சீதனா என்னது? குளிரு. உஷ்ணனா சூடு. எப்படி சீசன் வருது, நீ ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா? நம்ம என்ன ஜவஹர்லால் நேருவா இல்லைன்னா வேற ஏதாவது பிரைம் மினிஸ்டரா? நம்ம இங்க இருந்து வெயிலா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நார்த்துக்கு போறேன், குளிரா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே வர்றதுக்கு அதெல்லாம் இல்லை இல்லையா? ஸோ நம்ம அதை பொறுத்துக்கிறோம் இல்லையா? இப்ப மாதாஜிஸ் எடுத்துக்கோங்க, எவ்வளவு வெயிலானாலும் வெயிலா இருக்கு நான் இன்னைக்கு சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களா? இல்லையா? அதை பொறுத்துக்கிட்டு சமைக்கிறாங்க. ஆம்பளைங்க அதை பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நிறைய இருமைகள் இருக்கு. கருப்பு, வெள்ளை, குட்டை, நெட்டை, இந்த ஜாதி அந்த ஜாதி, ஆணு பெண்ணு, அறிவுள்ளவங்க அறிவில்லாதவங்க, பணக்காரங்க ஏழைகள், இது எல்லாமே துவந்த. இந்த துவந்தத்தை பார்க்க கூடாது. பியாண்ட் டிவாலிட்டிஸ். இந்த இருமைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா இந்த பௌதிக உலகத்துலதான் இருக்கும், முக்தி கிடைக்காது. பண்டித சமதர்ஷனக பௌத்திகத்தால 2வது அத்தியாயத்துல கிருஷ்ணன் கொடுத்திருக்காங்க. பண்டித சமதர்ஷனா யாரு? பிராமண, ஒரு பிராமணன், ஒரு நாய், நாயை தின்னக்கூடிய சண்டாளன், ஒரு யானை, எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மா தான் இருக்குது. இது எங்க வீடு, இது உங்க வீடு, இது மாமியாரு, இது மருமகள், இது மக, இது மருமகள், நோ டிஃபரன்ஸ். we have to see everybody equal. we have to see everybody equal. துவந்தத்தை விடணும். don't disturbed by this துவந்தா. ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கெல்லாம் பஸ்லயே கொஞ்சம் வேற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து உட்காந்துட்டா உடனே ஒரு சங்கடம். ஒரு முஸ்லீம் வந்து உட்காந்துட்டா உடனே ஒரு அன்ஈசினஸ். அதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இந்த முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எவ்ரிபடி ஆர் த சைல்ட் ஆஃப் த ஒன் காட். இந்தியாவுக்கு ஒரு காடு, அமெரிக்காவுக்கு ஒரு காடு கிடையாது. பிரம்மலோகத்துல இருந்து கீழே பாதாள லோகம் வச்சு ஒரே ஒரு காடு தான். அவரோட பேரை தான் எல்லாரும் டிஃப்ரெண்டா வச்சுக்கிறாங்களே. they are all the son of the same god. so don't get disturbed. பணம் நிறைய இருக்கு, உடனே பணக்காரன் ஏழைய பார்த்தனா கொஞ்சம் ஒரு அசௌகரியமாகும். துவந்தம். எப்படி நினைக்கணும்? நான் சம்பாதிச்சா நினைக்கணும் பகவான் ஏதோ ஒரு கிருப்பைனால எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு எப்பவுமே ஹம்பிளா இருக்கணும். we should not be அகங்காரத்தோட. இப்படி எல்லாம் பண்ணுனா நம்ம வந்து விடுதலை ஆடலாம். இல்லைன்னா நம்ம மாட்டிக்கிட்டு இங்கே உட்கார வேண்டியதுதான். ஸோ இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி. ஒரு பிளாக் இருந்தா ஒரு ஒயிட் இருக்கும், ஒரு லைட் இருந்தா ஒரு டார்க் இருக்கும். அது மாதிரி எல்லாமே துவந்தத்திலே தான் இருக்கணும். ஆனா ஆன்மீக லோகம் துவந்தம் கிடையாது. அதனால நம்ம இங்கேயே அதை பிராக்டிஸ் பண்ணிக்கணும், நம்ம டாலரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2வது பாயிண்ட் சொல்றாங்க, துவந்த. அடுத்தது விமித்சரக. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். பொறாமை. அடுத்தவனோட வெற்றி, அடுத்தவனோட அழகு, பணம், காசு, ஆயுள், ஆரோக்கியம், வாட் எவர் இட் இஸ், அதால டிஸ்டர்ப் ஆகாதீங்க. ஒரு விஷயத்த பார்த்தனா வாவ். உதாரணத்துக்கு அரப் கண்ட்ரீஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு நல்ல கார் போகுதுன்னு வச்சுக்கோங்க, விலை கூடின ஒரு கார், ரோல்ஸ் ராய்ஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஏய் ரோல்ஸ் ராய்ஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா மாஷா அல்லா மாஷா அல்லான்னு சொல்லுவாங்க. ஏன்? அவனுக்கு கடவுளோட கிருப்பை இருக்கு, கடவுளோட கிருப்பை இருக்கு. எடுத்த உடனே அடுத்தது அதை சொல்றான். அதை சொல்லும் போது என்ன ஆயிடுறது, நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம லேசா பொறாமை வந்தது, அடுத்த செகண்ட் சொல்றான் அது பகவானோட கருணை, பகவானோட கருணை அவனுக்கு இருக்கு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எத்தனை குழந்தை அப்படின்னு கேட்டா அடுத்த செகண்ட் என்ன சொல்லுவான் தெரியுமா, நம்ம 2, 3, 4 அப்படின்னு சொன்னா மாஷா அல்லா மாஷா அல்லா, கடவுளோட கிருப்பையில உனக்கு 2 குழந்தை இருக்கு, கடவுளோட கிருப்பையில உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. சோ அதே மாதிரி நம்ம எந்த ஒரு சக்சஸோ எந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலோ அத மேல ஆசைப்படக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும், பகவான் ரஹ்மான் இவ்வளவு நல்லா வாசிக்கிறாரு, வா சூப்பர், பகவான் எவ்வளவு கருணை கொடுத்திருக்காரு அவருக்கு, அந்த புத்தியை அவர் தான் கொடுக்கிறாரு இல்லையா. பகவத்கீதையில வந்து இருக்கு இல்லையா, என்ன ஸ்லோகம் அது, பௌருஷம். யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா எனக்கு?
பௌருஷம் நரஹ அப்படின்னு சொல்லிட்டு இட் சேஸ் தட் ஐ ஆம் த எபிலிட்டி இன் த மேன். ஐயோ இவ்வளவு சீக்கிரம் டைம் ஆயிடுச்சா? ஓகே. பௌருஷம் நரஹ, அதாவது ஒரு மனிதனோட எபிலிட்டி. ஒருத்தங்க நல்லா பாடுறாங்க, ஒருத்தங்க நல்லா சமைக்கிறாங்க, ஒருத்தங்க நல்லா பூ கட்டுறாங்க, ஒருத்தங்க நல்லா கம்ப்யூட்டர் வேலை செய்யறாங்க. இது எல்லாமே பகவான் தான் அந்த எபிலிட்டியை கொடுக்குறான். அப்ப அந்த எபிலிட்டியை பார்த்து நம்ம பொறாம கூடாது. அந்த எபிலிட்டியை பகவான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னை விட அவங்களுக்கு பகவானோட அருள் அதிகமாக இருக்கு அப்படின்னு பகவானை தான் அங்க பார்க்கணுமா ஒழிய நம்ம அவரோட சக்தியை மட்டும் பார்க்க கூடாது. அப்படி அந்த சக்தியை, அந்த அழகா இருக்கட்டும், அந்த அறிவா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பணமா இருக்கட்டும், அதை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம துரியோதனன் மாதிரி. துரியோதனன் பகவான் கிட்ட இருந்து வந்து என்ன பார்த்தா, அர்ஜுனன் கண்ணா நீ என் கூட வருவியான்னு கேட்டான். துரியோதனன் என்ன சொன்னா, எனக்கு நீ வேண்டாம், உன்னோட சக்தி நாராயண சேனையை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு வாங்கிட்டு போனான். அப்ப நம்மளும் ஒருத்தங்க நல்லா அழகா இருக்காங்க, பாடுறாங்க, வைக்கிறாங்க, அவங்களோட பணக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை மட்டுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளும் என்னது துரியோதனன். சோ பொறாமையின்றி இருக்க வேண்டும். பொறாமையோட இது என்ன, அடுத்தவங்களோட வெற்றி, செல்வம், திறமை, சந்தோஷம், இதை பார்த்து இமீடியட்டா நம்மளுக்கும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி நம்ம ஆசைப்பட்டோம்னாவே நம்ம பொறாமையோட இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்து நம்ம வந்து என்ன ஆகணும், டிஸ்டர்ப் ஆக கூடாது. ஒரு நல்ல பாட்டு இருக்கு, ஞாபகம் இருக்கா? அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா, இவர் அத்துக்காரர் கொஞ்சிறதை கேட்டேலா. அவர் எப்படி கொஞ்சம் பாருங்க, நீங்களும் இருக்கீங்களா? அவர் பாருங்க என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நீங்க மட்டும் இருக்கீங்களா? இது கம்பேரிஷன். இந்த கம்பேரிஷன் வந்து பொறாமை. இது நல்லதுக்கு இல்லை. இது இருக்கிறவங்க பகவான் கிட்ட வைகுண்டத்துக்கு எல்லாம் போக முடியாது. சோ அடுத்தவங்களோட ஒரு உயர்ந்த விஷயத்தை பார்த்தா டிஸ்டர்ப் ஆகாம நம்மளால அதை புகழணும். அதை புகழ முடியலனாவே நம்மளுக்கு அவங்க மேல பொறாமை இருக்குன்னு அர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு குழந்தை எடுத்துக்கோங்களேன், நம்ம குழந்தை, அவங்க குழந்தை எடுத்துக்கோ, சின்னதா ஒண்ணு பண்ணுவாங்க, ஒண்ணும் இல்ல. தருணிதாவோ சின்ன வயசுல சமைக்கும் போது அவ சும்மா அங்க நின்று இருப்பா. அவங்க அம்மா தான் இந்த மிளகாத்தூள் இவ்வளவு போடு, இன்னைக்கு இதை போடு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பா. இங்க வெளியில வந்துட்டு என்ன பண்ணுவா, இன்னைக்கு ஃபுல்லா சமையல் தருணிதா தான் பண்ணா, இன்னைக்கு அவ தான் பண்ணா, எப்படி இருக்கு பாருங்கண்ணா. ஆனா பண்ணுனதெல்லாம் 90% யாரு, அவங்க அம்மா சொன்னதான் இவ எடுத்து போட்டா. கரெக்டா? ஆனா ஏன் பாராட்ட முடியறது? பிகாஸ் அது அவ குழந்தை, பாராட்ட முடியறது. ஆனா இன்னொருத்தங்க சமைப்பாங்க, எல்லாத்தையும் இப்ப என்னத்த பெரிய சமையல், எல்லாம் ரெடிமேட் பொடி கிடைக்கிறத விட்டு ஒரு கலக்கனா எல்லாம் வருது. பொறாம. ஏன்னா நம்மளால பாராட்ட முடியல. ஒரு நல்ல சமையல் இருந்தா பாராட்டுங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தா பாராட்டுங்க, ஒரு நல்ல மார்க் எடுத்தா பாராட்டுங்க. ஒரு 450 எடுத்து வந்து பிளஸிங் வாங்க வந்திருப்பான், தாத்தா இந்த மாதிரி நான் இவ்வளவு மார்க் வாங்கிட்டான்னு 18காரன் வந்திருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், ஏன்டா 450 இன்னும் கொஞ்சம் படிச்சு நல்லா வாங்கியிருக்கலாம்லடா அப்படின்னு நம்ம பாராட்டுங்க. அந்த பையனை என்கரேஜ் பண்ணுங்க, பரவாயில்லடா நல்லா எடுத்திருக்கடா, இன்னும் அடுத்தது +1 +2 இன்னும் நல்லா. அந்த மாதிரி பாராட்டுங்க எல்லாருமே. அவன் இப்படிதான் கிடைச்சிருக்கும், அவனுக்கு அப்படிதான் நடந்திருக்கும், காப்பி அடிச்சிருப்பான், இந்த பையெல்லாம் படிச்சு இவ்வளவு மார்க் எல்லாம் வாங்கியிருக்க மாட்டான். இதெல்லாம் பொறாமையின் வெளிப்பாடு. நம்மளால ஒரு நல்ல விஷயத்தை பார்த்து பாராட்ட முடியவில்லை, தோணவில்லை, அந்த மனசுல அந்த பாராட்டு தோன்றவில்லை அப்படின்னாவே நம்மளுக்குள்ள பொறாமை இருக்கிறது. அசூயா, விமத்சரஹ, அது நம்மளுக்கு இருக்கு. எவ்வளவுக்கோளோ ஒருத்தனுக்கு அசூயா இருக்கோ அவ்வளவுக்கோளோ அவன் ஹாப்பியாவே இருக்க மாட்டான். ஏன்னா அவனை விட ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும் உலகத்துல. அவன் எப்பவுமே சங்கடத்துலதான் இருப்பான், மூஞ்சியை தொங்க போட்டுதான் வச்சிருப்பான். ஒருத்தன் எப்ப சந்தோஷமா இருக்கான், எல்லாம் பகவானோடது, பகவானோட அருள் அவனுக்கு இருக்குன்னு அதை பார்க்கும்போது. ஒரு பங்களா கட்டியிருக்கான் தனுஷ், இன்னைக்கு வந்து 500. இந்த பரதேசி ஒரு தொடப்பு குச்சி மாதிரி இருந்துகிட்டு அதுக்கெல்லாம் 250 கோடிடா அப்படின்னா நம்மளுக்கு அவன் மேல பொறாமை. ஓகே, சோ வி ஷுட் ட்ரை டு அப்ரிஷியேட், மனசார அப்ரிஷியேட் பண்ணணும் மற்றவங்கள. இது அடுத்த பாயிண்ட். ஓகே, சமசித்வா அசித்தௌச்ச. ஃபெயிலியர், இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே அதான் கேட்டேன், உங்களோட மிகப்பெரிய சக்சஸ் என்ன, ஃபெயிலியர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரிமைன் ஈக்குவல் இன் போத் த திங்ஸ். ரெண்டுத்திலுமே சமச்சித்தவ். உதாரணத்துக்கு அர்ஜுனன் எடுத்துக்கோங்க, அவரோட காண்டிபத்தை வச்சு அவர் சிவபெருமான்ல இருந்து ஆரம்பிச்சு
அவர் வந்து பீஷ்மர், துரோணாச்சாரியார், கர்ணன் எல்லாருமே வென்றவர் ஒரு ட்ரைபல் பீப்புள் கிட்ட போயிட்டு தோத்து போறாரு. எவ்வளவு பெரிய கேவலம் அது, எவ்வளவு பெரிய கேவலம். சிவபெருமான் கிட்ட கூட வென்று பசுபதி அஸ்திரத்தை வாங்கினவர். பட் he was very cool and quiet and calm. இதெல்லாம் கிருஷ்ணரோட லீலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய வெற்றி தோல்வி, சிலது கிடைக்கும்னு நினைப்போம், கிடைக்காது. வேலை கிடைக்கும்னு நினைப்போம், கிடைக்கும். கல்யாணம், குழந்தை, இந்த மாதிரி நிறைய வெற்றி தோல்விகள் இருக்கும். பட் அதை பத்தி கவலைப்படாம பி ஈக்குவல். இதெல்லாம் நம்ம பூர்வ ஜென்மத்தை கர்மத்தினாலதான் நடக்கிறது. ஆனா நார்மல் மெட்டீரியல் பர்சன் எப்படி இருப்பான்? ஒரு சக்சஸ் வந்த உடனே அவனோட ஈகோ அப்படியே ஏறும், தலகணம் ஏறும் இல்லையா? அப்புறம் அதை தோல்வி அடைஞ்சா ஒரே டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஸோ ரெண்டும் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் 1.5 பில்லியனா 1.5 பில்லியனா எனக்கு இப்போ எவ்வளோ ஜனத்தொகம் தெரியல. ஓகே, அவ்வளோ பில்லியனுக்கு இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மூவி மேக்கிங். ஒன்று தமிழ்ல மட்டுமே போன வருஷம் 300 இன்னும் மலையாளத்தில் 300 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. 300. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி ஒரு நாளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கான், புது புது படம். ஆனா இவ்வளோ பெரிய படம் இதுல இருந்து ஏஆர் ரஹ்மானுக்கு தான் முதல் தடவையா ஆஸ்கார் கிடைச்சது. ஆனா அவன் அதை வாங்கிட்டு அப்படி ஜம்ப் எல்லாம் அடிச்சானா? அந்த கோப்பையை தூக்கிட்டு இப்படி ஜம்ப் அடிச்சானா? அழுதானா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே பாராட்டுறாங்க. அவன் ஒன்னே ஒண்ணுதான் சொன்னான், எல்லா புகழும் இறைவனுக்கு. தமிழ்ல சொன்னான், ஆல் க்ளோரிஸ் டு த காட். ஏன்னா கடவுள் எனக்கு இந்த எபிலிட்டியை கொடுக்கலான்னா நான் என்ன பண்ண முடியும்? யாருக்காவது உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் மாதிரி மியூசிக் போட முடியுமா? அப்பனா என்ன அர்த்தம்? அந்த எபிலிட்டி பகவான் கொடுக்கல. அதே கண்ணு காது மூக்கு தான் நம்மளுக்கும். ஸோ த எபிலிட்டி இஸ் கிருஷ்ணா. அவன் எவ்வளவு அழகா சொன்னான் பாருங்க. ஸோ லைக் திஸ், வெற்றி தோல்வியில we have to see கிருஷ்ணா. எஃபோர்ட் தான் நம்மளுது, முயற்சி தான் நம்மளுது. கர்மனேவ அதிகாரஸ்தே, அது முயற்சி தான் நம்மளுது. பலன் மா பலேஷு, கிருஷ்ணா சொல்றார், நான் தான் அந்த பலத்தை கொடுக்குறேன். அப்ப அதனால எந்த விதமான ஒரு வெற்றியோ தோல்வியோ வந்தா ரெண்டுமே கிருஷ்ணர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஒரு வேலைக்கு போறீங்க, வேலை கிடைக்கல, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, கிருஷ்ணருக்கு எனக்கு இந்த வேலை வேணான்னு சொல்லிட்டாருப்பா அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ஐயோ அவனுக்கெல்லாம் கிடைச்சிச்சு, அவன் 10th 430 நான் 442, ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, அவனுக்கு கிடைச்சிச்சேன்னுலாம் நினைக்காதீங்க. பி ஹாப்பி, ஏதோ ஒரு நல்லதுக்காக கிருஷ்ணர் கொடுக்குறாரு, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எதிர்ச்சிய லாப சந்துஷ்ட, என்ன கிடைக்கிறதோ தானாக வர்றதுல சந்தோஷமாக இருக்கிறது, பெருமுயற்சி பண்ணாமல், இருமைகள் இல்லாமல், துவந்த அதுல இருக்கிறது, விமத்சரகா யார் மேலையும் பொறாமை என்று எல்லாரையும் பாராட்டக்கூடியவர்கள். ஓகே, சமசித்தவ் அசித்தவ், வெற்றி தோல்வியில ஈக்குவலா இருக்கிறவன். என்ன நடக்கிறது? இதான் ரிசல்ட். இதான் முக்கியம் நம்மளுக்கு. ரிசல்ட் என்னது? கிருஷ்ணர் கொடுக்கிறாரு. கிருத்வாபின்னா நிபத்தியந்தே, நீ எந்த விதமான ஒரு செயலிலும் நீ பந்தப்பட மாட்டாய். இப்படி நடந்துகிட்டனா நீ பந்தப்பட மாட்ட, நீ என்கிட்ட வந்துருவ, நீ வைகுண்டத்துக்கு வந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. சரிங்களா? ஒரு சின்ன கதையை பார்த்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, சுதாமா கதை. சுதாமா பிராமணா. ஸோ தமிழ்நாட்டுல ரொம்ப செல்லமா குசேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன உடனே எல்லாருக்கும் நாகேஷ் ஞாபகம் வந்ததா? என்ன சந்திரசேகர் பாபு, நாகேஷ் ஞாபகம் வந்ததா இல்லையா? நாளைக்கு குசேலரே நேர்ல வந்தா கூட, இல்லையப்பா நீ குசேலர் இல்லையா அப்படின்னு உங்களுக்கு நாகேஷ் மாதிரி வந்தாதான் ஒத்துவோம். ஓகே, குசேலரோட கதையை பார்த்துக்கலாம். குசேலரும் கிருஷ்ணரும் ஸ்கூல்மேட்ஸ். சந்திப்பானி முனியோட உஜ்ஜைன்ல ஸ்கூல்ல அவங்க 2 பேரும் ஒன்னா படிச்சாங்க. அவங்க எப்படி ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்கன்னா, ஒரு நைட்டு கிருஷ்ணர் இந்த ஜகத்தையே படைச்சிருந்தாலும், இந்த ஜகத்தையே மெயின்டைன் பண்ணாலும், when he comes to the guru, he is a student. நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கணும். வயசு இது எதுவுமே கிடையாது. in front of the guru we are all students. ஸோ கிருஷ்ணர் பெர்ஃபெக்டா ஒரு ஸ்டூடெண்டா அங்க இருந்து அவங்களோட குரு மாதாக்கும் குருக்கும் சேவை செய்யறாங்க. அதாவது குரு பத்னிக்கு. ஸோ சமையல் பண்றதுக்கு குச்சி வேணும். அதனால 2 பேரும் காட்டுக்கு போறாங்க. சுதாமாவும் கிருஷ்ணரும் காட்டுக்கு போய் சுள்ளி எல்லாம் பொறுக்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அன்னைக்கு கடுமையான மழை. அதனால கண்ணா பின்னான்னு இருட்டி, சீக்கிரமே ரொம்ப இருட்டி எடுத்து. ஸோ காட்டுக்குள்ள இருந்து அவங்களுக்கு வெளியில வர முடியல, மழை பெய்யறது, வர முடியல. அதனால அவங்க அன்னைக்கு நைட்டே காட்டுல தங்கிடுறாங்க. அப்படி காட்டுக்குள்ள 2 பேரும் ஒன்னா இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க
க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகி அதுக்கப்புறம் உஜ்ஜைன்ல படிச்சு முடிச்சு இவரு இந்த பக்கம் போயிட்டாரு, கிருஷ்ணர் துவாரகா போயிட்டாரு, 16,000 பெரிய பேலஸ் ஆயிட்டாரு, அந்த மாதிரி ஆயிட்டாரு. அப்போ இங்க இந்த பிராமணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் பெரிய இதெல்லாம் இல்ல, ஏதோ அங்கங்க புரோஹிதம் எல்லாம் பார்த்து அதுல ஏதோ வரக்கூடிய பணத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டினாரு. அவருக்கு நிறைய பிள்ளைங்க, 10-20 பிள்ளைங்க. ஸோ கொஞ்சம் சாப்பாட்டுக்கே கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் போக போக ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்போ அவங்க மனைவி சொல்றா, உன் ஃப்ரெண்டு தானே கிருஷ்ணா, அவன் தான் துவாரகால பெரிய பேலஸ் எல்லாம் வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கானே, அவங்ககிட்ட போய் கொஞ்சம் கேட்டா என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்றா. சீச்சே, அவங்ககிட்ட எல்லாம் போய் நான் கேட்க மாட்டேன் அப்படின்றாப்ல. ஆனா இந்த அம்மா ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் சுதாமாக்கு ஒரு ஆசை வருது, குசேலனுக்கு ஒரு ஆசை வருது, நம்ம ஃப்ரெண்டை போய் பார்த்துட்டு வரலாமே, கண்ணனை போய் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல ஒத்துக்கிறாப்ல. அப்ப போகும்போது எப்பவுமே வெறுங்கையோட போகக்கூடாது. அதனால என்ன பண்றாங்க, அந்த அம்மா வீட்டுல இருக்கிற கொஞ்சம் அவுல எடுத்து கையில கொடுக்குறாங்க. அதை ஒரு இடுப்புல சொருவிக்கிட்டு, ஒரு துணியில தான் கொடுக்குறாங்க, அதை இடுப்புல சொருவிக்கிட்டு அவர் வந்து அப்படியே வந்து போறாரு. அப்போ துவாரகாக்கு நடந்து நடந்து போய் வேர்த்து விறுவிறுத்து கடைசியில துவாரகா போய் அங்க காவலன் கிட்ட போய் சொல்றாப்ல, இந்த மாதிரி நான் கண்ணனை பார்க்கணும். அப்ப நீங்க யாருங்க அப்படின்னு சொல்றாப்ல. இந்த மாதிரி நான் இந்த இடத்துல இருந்து சுதாமா வந்திருக்கேன், குசேலன் வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படின்னாரு. அப்போ இந்த காவலாளி போயிட்டு கண்ணன் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி குசேலன்னு உங்க ஃப்ரெண்டு வந்திருக்காங்களான்னு. அடுத்த செகண்ட், ஆக்சுவலி அந்த டைம்ல வந்து கிருஷ்ணர் வந்து ருக்குமணியோட பெட்ல இருந்தாங்க. அடுத்த செகண்ட் அந்த பெட்ல இருந்து ஓடி வராரு, வாசக்கதை வரைக்கும் வந்து சுதாமாவை கெட்டி தழுவி அவர் வந்து தன்னுடைய பெட்ரூம்கே கூட்டிட்டு வந்து அந்த பெட்டில் உட்கார வச்சு அவரோட பாதத்தை ஒரு தாம்பாளத்துல வச்சு, ஏன், பிகாஸ் இஸ் அ பிராமணா. ஸோ பிராமணாவை நம்ம இது பண்ணணும். ஸோ கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இருந்தா கூட அந்த எட்டிகேட்டை வந்து மிஸ் பண்ணல. அவர் பிராமணான்றதுனால வீட்டில் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பாதத்தெல்லாம் கழுகி அவருக்கு தாகசாந்தி எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் குளிக்க வச்சு அதுக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவரோட பெட்ல அவரை படுக்க வச்சு அந்த காலை எடுத்து தன் மடியில போட்டு அவருக்கு வந்து காலமிக்கி விடுறார் கிருஷ்ணர். ருக்குமணி தாயார் லக்ஷ்மி ஃபேன் வீசிட்டு இருக்காங்க. சுதாமா தூங்குறதுக்கு ரொம்ப களைப்பா, ரொம்ப தூரம் நீ நடந்து வந்துட்டா என்ன பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரு, ஏய் எனக்கு நீ ஏதாவது எடுத்துட்டு வந்தியாடா அப்படின்ட்டு. குசேலருக்கு இது முன்னாடியே தெரியும், ஆனா கொடுக்கறதுக்கு சங்கோஜம். இவன் பெரிய பேலஸ்ல இருக்கான், நம்ம இத்தினோண்டு ஒரு பிடி அவளு, இது எப்படி போய் கொடுக்கறது, ரொம்ப ஷேம் ஆயிடுத்து அவருக்கு. அப்போ இல்ல நீ எனக்கு கொடு, ஏதோ நீ எனக்கு வராம வந்திருப்ப, கண்ணனுக்கு தெரியுமா, தெரியாம இருக்குமா, தெரியும். ஸோ அதனால குசேலன் ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் மடியில இருந்து அந்த அவள் ஒரு பிடி அவளை எடுத்து கொடுக்குறான். கிருஷ்ணர் அதை எடுத்து சாப்பிட்றாரு, திருப்பி எடுத்து சாப்பிட்றாரு. ருக்மணி தடுத்துடுறா, நீ இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தானா இனி நான் அவன் வீட்டுக்கு போகணும், ஏன்னா நீ அவ்வளோ சந்தோஷத்துல இருக்க, அதனால போதும் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி கைய பிடிச்சிடறா. ஏன்னா இவர் சாப்பிட்ற ஒரு அந்த அவளும் என்ன நடக்குதுன்னா, அங்க லக்ஷ்மி கொட்டின்ண்டே இருக்கா அவ வீட்டுல. நீ இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா நீ அடுத்தது நானே அங்கதான் போய் உட்காரணும், வேற எதுவும் இதுக்கு ஈடே கிடையாது அப்படின்னு ருக்மணி வந்து தடுக்கிறா. ஆனா இதெல்லாம் சுதாமாக்கு ஒன்றும் தெரியாது, இவங்க என்ன பேசிக்கிறாங்க, என்ன இதுக்கு அர்த்தம்னே புரியல. அவன் பாட்டு அவளை கொடுக்குறான், சாப்பிட்றான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுதாமா எதுவுமே கேட்கல கண்ணன் கிட்ட, அப்படியே திரும்பி போயிடுறாப்ல. பரம சந்தோஷத்துல இருக்கான். ஐயோ நான் கண்ணன் கிட்ட இதை வாங்க மறந்துட்டேனே, என் பொண்டாட்டி திட்டுவாளே, அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லை. நான் கண்ணனை பார்த்துட்டேன் அப்படியே அந்த நினப்புல அழுதுகிட்டே பிரிய முடியல. அவங்க 2 பேருக்கு பிரியா விடை கொடுக்குறாங்க. அழுது கண்ணன் இங்க அழுக, இங்க சுதாமா அழுக, 2 பேரும் பிரியா விடையில 2 பேரும் பிரிஞ்சு இங்க வராங்க. இவங்க வந்து வீடை தேடுறான், அவன் வீடே காணல. முன்னாடி ஒரு வீடாவது இருந்தது, இப்ப வீடே காணல. என்னங்க இந்த ஊரு தானங்க என் ஊரு, இங்க தானங்க ஒரு வீடு இருந்ததுன்னு. அங்க ஒரு பேலஸ் என்னங்க அதுன்னு, ஐயோ அதுதான் என் வீடு அப்படின்றாங்க. உள்ள இருந்த பொண்டாட்டி அப்படியே ஒரு 100 பவுண்ட் சங்கிலியோட அப்படியே காலில் அது பட்டு பீதாம்பரத்தோட வர்றாங்க. பசங்கெல்லாம் பார்த்தா பட்டு பாவடெல்லாம் போட்டுட்டு அழகழகா மணிமணியா வங்கியெல்லாம் போட்டுட்டு வராங்க. ஏய் என் பொண்டாட்டி இவ்வளவு அழகா நான் இன்னைக்குதான் பாக்குறேன் அப்படின்ற சொன்னா. எப்பவுமே ஒரு கிழிஞ்ச சேலையை போட்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு வீடு ஓட்ட வீடா இருந்தது, இன்னைக்கு ஒரு பெரிய மாளிகை. கண்ணன் அவ்வளத்தையும் கொடுத்திருக்கான். ஆனா சுதாமா ஒண்ணுமே கேட்கல. he is very happy with whatever he had. சோ இத மாதிரி நம்மளும் திருப்தியோட பகவான் கிருப்பையில நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்றது நம்ம ரொம்ப சந்தோஷமா திருப்தியோட இருந்தோம்னா பகவான் கண்டிப்பாக நம்மளுக்கு என்னென்ன தேவையோ
அது எல்லாத்தையுமே கொடுப்பாரு. 9.21 22 அந்த ஸ்லோகம் கூட வருது. ஓகே, அதை பிற்பாடு பார்க்கலாம். இப்போ 4வது சாப்டர்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ கிருஷ்ணா இஸ் கேரண்டிங் தட். ஸோ யாரும் கவலைப்படாதீங்க. கண்ணன் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் சரி, ஒரு விஷயத்தை கொடுக்கலனாலும் சரி, ரெண்டும் நல்லதுக்கு தான். ஓகேவா? அந்த சந்துஷ்டோட நம்ம தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம இது பண்ணுவோம். கண்டிப்பா பகவான் நம்ம மேல பிரியப்பட்டு நம்மள அவரோட லோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாரு. ஹரிஓம் தத்சத். நேரம் கூட எடுத்துக்கிட்டேன். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். பிரபு பிரபு சொல்லுங்க சுப்பிரமணி பிரபு. பிரபு, எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலைக்கிழமை ஒரு இன்டர்ன் நடந்துச்சு பிரபு. நான் பைக்கில் போய்கிட்டு இருந்தேன் பிரபு. ஹரே கிருஷ்ணா நம்ம மந்திரம் மகா மந்திரம் சொல்லிக்கிட்டு தான் போய்கிட்டு இருந்தேன். திடீர்னு மெயின் பெரிய ரோடு தான், அந்த வண்டி ஒன்றும் வரல. பின்னாடி லாரி கொஞ்சம் தூரத்துல வந்துச்சு. சரி, சைடு கொஞ்சம் ஓரத்தை ஒதுங்கும் போது சைடுல ஓவரா போயிட்டு நினைக்கிறேன். கீழே வலிக்கு விழுந்து இதாயிடுச்சு. ஆனா மண்டை தான் தலை போய் இடிச்சு. ஆனா ஹெல்மெட் போட்டிருந்தேன், அதனால ஒன்னு அவள் லேஸ் பிராக்சர் தான் ஆச்சு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன் பிரபு, நம்ம மகாமந்திரம் சொல்லிக்கிட்டு தான் வந்தோம். எதனால அப்ப ஏதோ நம்மளுடைய கர்மா இருக்கோல இருக்கு, ஏதோ யாருக்கோ நம்மளுக்கு ஆக்சிடென்ட் காரணமா இருந்திருக்கும் முன் ஜென்மத்துல. அதனால இப்ப நம்மளுக்கு இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆனா கிருஷ்ணன் நம்மளை காப்பாத்திட்டாருன்னு நினைச்சுக்கிட்டேன் பிரபு. ஆனா டிரைவர் வந்து சொன்னாப்பல, நீங்க மண்டை போய் இடிச்சது அந்த ஹெல்மெட் மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர் தான். லாரி டிரைவர் பின்னாடி வர்றவர் பார்த்து சொன்னார், தூக்குனாரு. சரி சரி. ஆனா கொஞ்சம் பொருள்கள்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, பெயிண்ட் ஒண்ணு பெயிண்ட் தான் கொண்டாச்சு. அப்ப சரி, ஏதோ ஒண்ணுல போறது ஏதாவது கிருஷ்ணன் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும். பக்தி பண்றதுனால நம்மளுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாக கண்டிப்பா போகும். மகாமந்திரம் தான் சொல்லிக்கிட்டு வந்தேன் மரபு. ஆனா சொல்லிக்கிட்டே தான் வந்தேன். வண்டி பைக்கில் ஓட்டப்போ மகாமந்திரம் சொல்லிக்கிட்டே தான் போனேன். ஆனா என்னமோ கையில சிறு 2 கிராட்ச் மட்டும் லைட் ஆச்சு. அது இப்ப சரியாயிருச்சு. நெஞ்சில லைட் அடிச்சு, அதுவும் வலி 2 நாள் இருந்துச்சு. இப்ப சரியாயிருச்சு. ஏதோ சரி மின்ஜென்மம் நான் நினைச்சுக்கிட்டேன் பிரபு. எல்லாரும் சத்தம் போட்டாங்க, அவன் முன் ஜென்மத்தில் யாருக்கோ ஆக்சிடென்ட் காரணமா இருந்திருப்பான். அந்த கர்மா இப்போ கிருஷ்ணனால போயிரு அதை தடுத்துட்டாரு. ஆனா உயிர் ஜீவன்ல இருந்து நம்மளை காப்பாத்திட்டாரு. அதான் நினைச்சுக்கிட்டேன் பிரபு. வெரி குட் பிரபு, வெரி குட். சந்துஷ்டா. வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா? ஆமா பிரபு. நேத்து என்னுடைய பேத்திக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும் பிரபு. பார்த்தசாரதி கோயில் திருவல்லிக்கேணியில. எனக்கு அங்க யாரையுமே தெரியாது பிரபு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அவங்களுக்கு எல்லாம் எப்படி போஜனம் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு குழப்பம். ஏன்னா எங்க வீட்டுக்காரர் கிடையாது, நான் மட்டும்தான். என் பையனும் நானும் சேர்ந்து எனக்கு அந்த ஊர்ல யாரும் தெரியாது, எங்க இவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு பண்றது எல்லாம் நினைச்சிட்டு பகவான் கிட்ட நான் சரணடைஞ்சிட்டேன் பிரபு. நீங்க நடத்தி கொடுங்க பகவானே அப்படின்னு. கடைசியில பார்த்தா எங்க சம்பந்திக்கவே அந்த இடத்துல நிறைய தெரிஞ்சிருக்குது அந்த கோயிலுக்குள்ள. அவர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சு பக்கத்திலே ராகவேந்திரா கோவில் இருக்கு பிரபு. அங்க சமையலுக்கு ஏற்பாடு பண்ணி அங்கேயே எல்லாம் நேத்து எல்லாம் சாப்பிட்டோம் பிரபு. நீங்க சொன்ன மாதிரி உங்க பொண்ணு கல்யாணத்துல நீங்க சொன்னீங்க, அத நெய்வேத்தியம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும்னு. நான் அந்த சமையல்கார்ட்ட போய் முதல் வேண்டிக்கிட்டேன், இத நீங்க எல்லாரும் பண்ணிட்டு அது அவருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சமையல்காரும் சரிம்மா நான் கண்டிப்பா பண்ணிட்டு உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நேத்து பண்ணாங்க பிரபு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பகவான் கிட்ட போனேன், அவர் பாத்துக்கிட்டார் பிரபு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேத்து எல்லாமே நானு அவரு பார்த்தசாரதி பகவானை தான் வேண்டிக்கிட்டே இருந்தேன். அவர் எல்லாமே நடத்தி கொடுத்துட்டாரு பிரபு. ரொம்ப சந்தோஷம். வெரி குட் மாதாஜி, வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. அப்ளைடு பகவத்கீதால கிருஷ்ணர் யக்ன சிஷ்டாசன சந்தம் முஷ்சந்தே சர்வ கில்பிஷாய். சோ அந்த ஸ்லோகாவை நீங்க 3.13 நீங்க இன்னைக்கு ஃபாலோ பண்ணிருக்கீங்க. வெரி குட் மாதாஜி. ஐ அம் சோ ஹாப்பி. நம்மளோட வகுப்புல நான் கத்துக்கிட்டது, நீங்க எல்லாம் குரு எல்லாம் சொன்னது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வருது பிரபு. இன்னும் நான் முன்னேறணும், இன்னும் நான் வரணும்ன்றது எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பிரபு. பகவான் கிருஷ்ணமத்தே ரஸ்து, கிருஷ்ணமத்தே ரஸ்து. ஹரே கிருஷ்ணா. குருமராஜ எனக்கு அப்படிதான் பிளஸ் பண்ணுவாரு, கிருஷ்ணமத்தே ரஸ்து அப்படின்ட்டு. உங்களுக்கும் அதே கொடுத்துறேன். ஹரி ஓம் தத் சார். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம ரீகேப்புக்கு போகணுமா? இப்போ என்ன பண்ணணும்? வரதராஜ் பிரபு ஏதோ சொல்ல வந்தாங்க. விஜயா வெங்கடேசன் ஜாயின் பண்ணிருக்காங்க பிரபு. இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு 2 பேர் இருக்கா. என்ன பேர்ல? விஜயா வெங்கடேசன். விஜயா வெங்கடேஸ்வரன். விஜயா வெங்கடேஸ்வரன், வெல்கம். ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா?
விஜயா வெங்கடேஸ்வரன் எங்க இருக்கீங்க? சரி, அவங்களுக்கு வீடியோ ஆன் பண்றது கொஞ்சம் சங்கடமா, ஆடியோவாவது ஆன் பண்ண முடியுமா? சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஜூம்ல கத்துப்பாங்க. வரதராஜன் கத்து கொடுப்பாங்க. வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? விஜயா வெங்கடேஸ்வரன் தவிர. ஐ நோ விஸ்வாஸ் கம். வேற யாராவது? ஓகே, சோ அவங்களை வெல்கம் பண்ணி நம்ம ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே ராம ராம. இன்னைக்கு வேற ஏதாவது வேண்டுதல் இருக்கா? யாருக்காவது ஏதாவது பிரேயர் பிரார்த்தனை பண்ண வேண்டியது இருக்கா இன்னைக்கு? நம்ம சுக்லீனா மாதாஜி யார் பாக்குறாங்க இப்ப? கேஷவ மாதாஜி. எஸ் பிரபு, அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்ல பிரபு. பிரபு சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் பர்த்டே பிரபு. ஹரி போல் ஹரி போல். ஜெய் ஹோ. ஹாப்பி பர்த்டே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபுக்கு சொல்லிடுங்க நம்ம அவரோட ஆன்மீக முன்னேற்றம் இந்த ஜென்மம் லாஸ்ட் ஜென்மமா இருக்கணும், நோ மோர் கமிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவோம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ so much. தேங்க்யூ விஸ்வா. ஒரு ஷார்ட் 5 minutes நோட்டீஸ்ல நீ ஜாயின் பண்ண, அதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கமிங். எனிபடி எல்ஸ்? சுக்லீனா மாதாஜி. ரீகேப் பண்ணலாம் பிரபு. எஸ் மாதாஜி. ஆர்வத்தோட இருக்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு சதி ராகவன் மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி இருக்கீங்களா? மாதாஜி உள்ளத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னா போதும். இருக்காங்களா சதி ராகவன் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரிகீர்த்தன் பிரபுஜி. இன்னைக்கு எதிர்ச்சா லேப் 4ஆம் அத்தியாயம் 20. எனக்கு மலையாளம் தான் ஜாஸ்தி வரும், தப்பா நினைச்சுக்க, எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. மலையாளத்துல சொன்னாலே எனக்கு புரியும் மாதாஜி. 4ஆம் அத்தியாயம் 22வது ஸ்லோகத்திலிருந்து எடுத்திருக்கு. எதிர்ச்சா லாப சந்துஷ்டா அப்படின்னு நீங்க எடுத்திருக்கீங்க. பகவத்கீதையில் சந்துஷ்டான் உள்ள வாக்கு நிறைய வருகிறது. பக்தர் நமக்கு கிட்டியது வச்சு நல்லா திருப்தி பண்ணும் என்று பிரபுஜி சொன்னீங்க. பணத்திலும் சொத்திலோனிலையும் நமக்கு திருப்தி வராது. நமக்கு இதெல்லாம் கிடைச்சது பூர்வ ஜென்மத்தில் கிடைச்சிருக்கிறதாய் நம்ம இதை நினைச்சுக்கணும். அதுக்கு நீங்க கீதாவில கர்மண்ணி வியாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனா என்று உதாரணம் சொன்னீங்க. அதே மாதிரி அதீத பிரயத்னம் பணம் சம்பாதிக்கணுங்கிறது நம்ம இந்த ஜென்மத்தில் எடுக்கவே கூடாது. அப்படி நம்ம எடுத்தேன்னா அது திருப்ப நம்ம அந்த ஜென்ம வாசனைக்காக நம்ம பிறக்க வேண்டிய இது வரும்னு பகவான் நமக்கு நீங்க பிரபுஜி உங்களோட இதெல்லாம் சொன்னதுனால நமக்கு அது தெரியும். அதனால நம்ம கிட்டியது வச்சு ரொம்ப சந்தோஷமா வச்சு நம்ம திருப்திப்படணும். ஹானஸ்டா வேலை பார்க்கணும். எங்க வச்சாலும் ஹம்பிளா நம்ம இது இருக்கணும். மாதுஸ்பர்ஷ கௌந்தேயா தொந்தம் கீதம் உஷ்ணம் சீதத்திலையும் உஷ்ணம் மாதிரி நாம எல்லாமே பொறுத்துக்கணும். வேறுபாடுகள் நிறைய இருக்கிறது என்று நம்ம பார்க்க கூடாது. பண்டிதா சமதர்ஷனக பண்டிதர் மிருகங்கள் மாமியார் எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி பார்த்துக்கணும். எல்லாரும் பகவானோட ஆளுங்களா நம்ம பார்த்துக்கணும். எப்பவும் ஹம்பிளா இருக்கணும். ஆத்மீய லோகத்தில் தொந்தம் கிடையாது. அதே மாதிரி பொறாமை கம்பாரிஷன் சொன்னீங்க. அடுத்தவரில பணம் அது இதெல்லாம் பார்த்து நம்ம அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எதுவுமே நம்ம நினைச்சுக்க கூடாது. எல்லாம் பகவான் அனுகிரகம் உண்டுன்னு நினைக்கணும். அது மாதிரி பௌருஷம் மனிதனுடைய எபிலிட்டி பகவான் அவருக்கு கொடுத்தும் என்னுள்ள விதத்தில் நம்ம மറ്റുள்ளவரை பார்த்துக்கணும். மറ്റുள்ளவருடைய சுகத்தில் மாத்திரம் நம்ம பொறாமைப்படவே கூடாது. இதெல்லாம் ஒரு துரியோதனனோட உதாரணம் சொன்னீங்க பிரபுஜி. அதே மாதிரி அடுத்துள்ளவருடைய உயர்ந்த குணங்களை பற்றி நாம் எப்பவுமே பெருமைப்படணும். அவரோட குற்றங்களை எடுத்து பார்த்து எப்பவுமே நம்ம அதை பத்தி சொல்லவே கூடாது. அப்படி நம்ம கிட்ட அந்த மாதிரி நம்ம பாராட்டு தோல்வி எல்லாம் இருந்தா நமக்குள்ள அசூய சங்கடம் எல்லாமே இருக்கும். ஒன்னும் சொல்ல தோன்றவில்லை என்றால் பேசாம மௌனம் தான் நம்ம கடைபிடிக்கணும். அர்ஜுனன் கதை பிரபுஜி சொன்னீங்க. அதே மாதிரி எல்லாம் நம்ம பூர்வ ஜென்ம கர்மத்தால் வந்தது என்று நாம் திருப்திப்படணும். அதே மாதிரி வெற்றி தோல்வியில எல்லாத்திலையும் பகவானை காணணும். நம்ம எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி நம்ம பகவானே வைக்கணும். எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லி நான் என்னோட இதை முடிக்கிறேன்.
பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தப்பு இருந்தா மன்னிக்குங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நீங்க சொல்ல தெரியாது சூப்பரா சொல்லிட்டீங்க மாதாஜி. இல்ல மாதாஜி, நான் பயந்து சொன்னேன். எனக்கு அவ்வளவு ஒன்றும் சொல்ல தெரியாது மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி, அதனாலதான் சரின்னு சொன்னேன். மாதாஜி நீங்க எல்லாம் கிளாஸ் எடுக்கணும் மாதாஜி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்லா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. so happy. I'm so happy. மாதாஜி நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. தெரியாது சொல்லிட்டு இவ்வளவு ஸ்லோகத்தையும் சொல்லி அதுக்கு தகுந்த விளக்கம் கொடுத்து நல்லா பண்ணினீங்க. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் என்னோட பிரணாமங்க. நீங்க எல்லாம் பெரியவங்களோ சின்னவங்களா எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. விஜய் வெங்கடேஸ்வரன் மாதாஜி வந்திருக்காங்க. மாதாஜி, உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்கணுங்களா? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஸ்டக்காய் நிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், மேபி நெட் இஷ்யூஸா இருக்கும். ஸோ நம்ம வஞ்ச கல்பியா பண்ணியாச்சா? இல்ல. அப்ப வஞ்ச கல்பியா பண்ணிட்டு ஸ்லோகம் போயிடலாமா? ஸோ எல்லாருமே எல்லா வைஷ்ணவருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கலாம். வாஞ்சா கல்பதர்ப்யாஸ்ச கிருபா சிந்துப்த்யேவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. நந்தகோடி வைஷ்ணவர்தே கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீல குரு மகாராஜ் கி ஜெய், நிதாய் கௌர் பிரேமானந்தே, ஹரி ஹரி போல். பெரியவங்க ராதாராணி மாதாஜி நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ சோ மச் ராதாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த ரெண்டு பகவத்கீதா ஸ்லோகமா கொஞ்சம் நம்பர்ஸ் குரூப்ல போட்டுறீங்களா பிரபு? இன்னைக்கு கோட் பண்ணது எஸ் மாதாஜி. ஒரு வார்த்தை சொன்னீங்க. எஸ். அப்ப இன்னொரு